வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரிச்சான ஒரு ப்ரான் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பை போட்டு, சோம்பு பொரிஞ்சோன்னியவே ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் சரி. இப்போ வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கிறேன். இதோடு சேர்த்து வணக்கிக்கலாம். தக்காளியும் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கலாம். நல்லா வதக்கிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் மேலே பிரியிற அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா தான் நல்லா கிரேவி நல்லா வரும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி அடுப்பு அளவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரானை நம்ம கடைசியில் சேர்த்தும்போது கிரேவி முக்கால்வாசி நல்லா கிரேவி வந்திருக்கணும். அப்புறம் கடைசியாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். அதனால் முதல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுல தான் டேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கோங்க. அளவான தீயில் வச்சு வதக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் கிரேவி. இப்போ அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த பிற்பாடு நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம வதக்குனதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. இப்போ தேங்காய் ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிருக்கிறேன். அந்த கிரேவியை உள்ளே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிற்பாடு இந்த அரைச்சி வச்ச கலவையை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அதுலேயும் கொஞ்சம் அதுதான் ஸ்டேஜ், நம்ம ப்ரான் போட வேண்டிய ஸ்டேஜ். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கொதி வரட்டும். கொதித்து வரும்போது மேலே நல்லா பாருங்கள் எண்ணெய் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த ஸ்டேஜ் நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு, உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதம் வரும்போது நான் உப்பு மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். அதை கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அளவாக நம்ம மேலே வதக்கி விடும்போது அந்த காரம் உப்பு எல்லாம் ஏறும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டோம்னா ப்ரான் ஜவ்வு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அளவாக வச்சுட்டு இப்போ வதக்கும்போது அதில் தண்ணி வரும். அந்த தண்ணியே போதும். மறுபடியும் தண்ணி சேர்த்துனோன்னா கிரேவி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னு சொன்னால் இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டேன். இதே மாதிரி மீடியமாக வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா வேக வைங்க. மீடியமாக வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் நம்மளுக்கு கிரேவி ரெடி. கிரேவி தண்ணி மாதிரி விட்டுற வேண்டாம். இந்த பதமாக வச்சுக்கோங்க. தண்ணி மாதிரி வச்சா இது டேஸ்ட் இருக்காது. நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தலையும் காரம் பார்த்துட்டு அளவாக பெப்பரும் தூவிட்டு
இறக்கிக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி சேர்த்துட்டேன். அது கூட கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன். கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தோடனேவே நம்ம எடுத்து கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்டியான கிரேவி கிடைக்கும். நம்மளுக்கு கிரேவி பதம் வந்துருச்சு நல்லாவே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.